நாங்கள் வந்தரமுள்ள இருக்கோம். கல்யாணம் கட்டி 3 பிள்ளைகள் இருக்கு. எனக்கு 2 காலும் 7 வயசுலேருந்து 2 காலும் மேலாது கடங்கு 3 சைக்கிளில் போய்தான் சாப்பாடு நெடி கொண்டு கொடுக்குது. சின்ன கடவுண்டு போட்டு கடையில் சாமானில் 2-3 கோழி வளர்த்தோம். அதுவும் கஷ்டம் நம்பி நம்ம ஒரு 3 பிள்ளைகளை படிப்பு செலவு அதுக்கு எல்லைகளை சாப்பிட்றது பெரிய கஷ்டம் எல்லாமே பிரச்சனை ஒன்று செய்யாது. அது உதவி செஞ்சு எங்களுக்கு இந்த கடைக்கு சாமான்கள் போட்டு எங்கள் பிள்ளைகள் வருவாங்க. அந்த நன்றி அடிக்கும். கோழி எங்களுக்கு கூடு இல்லை. கோழிக்கு இந்த கூடையில் அடைக்கிறது. கோழிக்கு கூடு இல்லை. கூடு ஒன்று கட்டிடுறது. கடைக்கு கொஞ்சம் சாகம் போட்டு தந்தாங்க. நன்றி அடிக்கும். எங்களுக்கு 3 பிள்ளைகள். நாங்கள் அந்த சின்ன கடந்து வச்சிருக்கோம். அதை வச்சு கோழி கொஞ்சம் வளர்க்குறோம். அதை வச்சு தான் எங்களோட குடும்ப சரியும் போய் கொண்டிருக்கு. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறது எல்லாம் சரியான கஷ்டமான நிலைமையில இருக்கு. எங்களுக்கு கோழிக்கூடும் ஒழுங்கான நிர்ணயமான கூடு இல்லை. ஒழுங்கு அடைக்கிறதுக்கு மழை பெய்ந்தால் ஃபுல்லாக தண்ணி நிற்கும் கூட்டுக்குள்ள. எங்களுக்கு கடைக்கு கொஞ்சம் சாமான் போட்டு தந்து இந்த கூடையை கொஞ்சம் செய்து தந்தீங்கன்னு சொன்னால் கோழிக்கூட்டு உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். எங்களோட பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பாதுகாத பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நிலைமை போகக்கூடிய மாதிரி இருக்கும். செய்தீங்கன்னா அவங்களுக்கு கோழிக்கு எங்களுக்கு அந்த வீடும் எங்களோட வீடு ஒழுங்கு இல்லை. அரைகுறையாக கிடக்கு. அந்த கோட்டு சொன்னா அப்படியே விழுந்து பணிஞ்சு போய் கிடக்குது. மழை பெஞ்சா காற்றடிச்சா வீட்டுக்குள்ளதான் தண்ணி முழுகும். அப்படியான நிலைமை மிகவும் கஷ்டமான நிலைமையில எந்த அரசாங்கத்தாலே இதால எந்த உதவியும் இல்லை. அந்த QR காசும் அந்த ஊனமிட்ட காசு தவிர எதுவுமே இல்லை. எங்களுக்கு எங்களை நிலைமையை கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கடவுள் கூடவே இருக்காரு. எங்களுக்கு கோடி எங்களுக்கு அந்த உதவியை மட்டும் செய்யுங்கக்கா. எங்களுக்கு எங்களால் எந்த உதவியை நீங்க செய்யுங்க. எங்களுக்கு கோழிக்கூடு கட்டி கொஞ்சம் இணக்கி இந்த கடைக்கு கொஞ்சம் சாமான் கொடுத்தீங்கன்னு சொன்னா